பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் திருப்பிக் கொள்வோம். ஒன்று தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருவர் வாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம் காக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்திற்கு நேராய் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை கர்த்தர் தந்தருளுவாராக. நம்மளுடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் கர்த்தருக்கு பிரியமான ஜீவ பலியாக படைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் பார்த்து வருகிற காரியம் பார்வையாளரா இல்லாவிட்டால் பின்பற்றுகிறவர்களா, இல்லாவிட்டால் இரண்டாவது பகுதி நாம் அனுதினமும் புதிதாக்கப்பட வேண்டுமா, இல்லாவிட்டால் எப்பயாவது புதிதாக்கப்படுதல் இருந்தால் போதுமா? ஹல்லேலூயா. பின்பற்றுதலை நாம் தொடர்ந்து தியானித்து வந்துகிட்டே இருக்கோம். இந்த பின்பற்றுதலுக்கு கண்டினியூட்டிவ் இல்லாவிட்டால் இந்த பின்பற்றுகிறவர்கள் செய்கிற காரியங்கள் தான் அனுதினமும் புதிதாக்கப்படுகிற அனுபவம். ஹல்லேலூயா. இது ரெண்டும் இணைஞ்சதுதான். நான் சொல்றது புரியுதா? இது ரெண்டும் இணைஞ்சதுதான். அவர்கள்தான் மறுரூபமாக்கப்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள்தான் பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா. பின்பற்றாமல் நாம் மறுரூபமாக முடியாது. அது சொல்றது புரியுதா? பின்பற்றாமல் நாம என்ன ஆக முடியாது? மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் பின்பற்றுகிற அவசியம் தேவை. ஆண்டவர் மறுரூபமானார் எப்ப? மலை மேல. ஆமா தானே? அவர் மறுரூபமாவதற்கான காரணம் பிதாவை பின்பற்றினார். ஆமா தானே? அவர் வாழ்க்கையில ஜெபம் இருந்துச்சு, ஆத்தும ஆதாய வேலை இருந்துச்சு, பரிசுத்தம் இருந்துச்சு. ஆமா தானே? ஹலோ, நான் சொல்றது புரியுதா? நான் பேசின பிரசங்கத்தை தான் சேர்த்து வரேன். அதெல்லாம் அவர் ஆத்தும ஆதாயத்தை செஞ்சாரு. சாப்பிடுறதை விட எனக்கு எது முக்கியம்னாரு? ஆத்துமா முக்கியம்னாரு. அவர் போய் கேட்கிறார், என்னிடத்துல குற்றம் இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். ஹல்லேலூயா. என்னிடத்துல குற்றம் இருக்கா, பாவம் இருக்கா, என்கிட்ட அசிங்கமான காரியம் ஏதாவது இருக்கா கேட்டார். இல்ல, யாராலையுமே யாரும் கை நீட்டி ஆண்டவர் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. காரணம் அவர் பரிசுத்தத்திற்காக பிதாவை பின்பற்றி வந்தார். ஹல்லேலூயா. மூணாவது காரியம் நாம பார்த்தது, முக்கியமானதை முக்கியப்படுத்தினார். இயேசு முக்கியமானதை முக்கியப்படுத்தினார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, உம்முடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க. தாயும் அப்ப என்ன சொன்னாரு? அவர்களை விட என் சத்திய வசனத்தை கேட்கிற இவர்கள் தான் என் தாயும். அப்ப குடும்பத்தை கவனிக்க வேண்டாமா அப்படின்னு பார்த்தா இல்ல. சிலுவையில் இருக்கும் போது, மரிக்கும் போது அவருடைய தாயார சும்மா விட்டாரா? இல்ல. அங்க பார்த்து சொல்றாரு, இதோ உன் தாய், இதோ மகன். அப்பையும் குடும்பத்திற்கு முக்கியத்துவத்தை எப்ப கொடுக்கணுமோ கொடுத்தாரு. ஆமாவா இல்லையா? அவருடைய ஃபேமிலி வாழ்க்கையில, அவருக்கு கர்த்தருக்காக வாழ்ந்த வாழ்க்கையில எதையாவது குறை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது.
ஜபத்துல முக்கியம் இல்லையா கொடுத்தாரு. ஜபத்துல ஏதாவது முக்கியம் இல்லையா? அது ஏதாவது குறை வச்சாரா? இல்ல. அதிகாலையில இருட்டோட எழும்பி காலையில் விடிகாலையில போய் மலை மேல உட்கார்ந்து ஜோமிட்டு அவர் ஜோமனி முடிச்சுட்டு கீழே வந்து ஆத்மாதாய வேலை செஞ்சு ஜனங்களுக்கு தேவையானது எது என்பதை கற்றுக் கொடுத்து அவர் நடத்திக்கிட்டே போனார். அல்லேலூயா. அடுத்தது, தனக்கு விரும்பாததை இல்லாவிட்டால் தனக்கு விரும்பினதை கிடைக்காத போதும் இயேசுவை பிதாவை பின்பற்றினார். ஆமாதானே? ஐயோ இவ்வளவு கஷ்டம் ஏன் ஆண்டவரே, நான் கல்வாரி சிலுவையில மரிச்சுதான் ஆகணுமா, கஷ்டப்பட்டுதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவர் ஐயோ இவ்வளவு வானபலியா நான் வார்க்கப்படணுமா அப்படி சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, என் விருப்பம் இல்ல உங்களுடைய விருப்பத்தின்படி. நம்ம விருப்பம் அது நடைபெறாமல் போனாலும் ஆண்டவருக்காக பிதாவுக்காக அவர் நின்றார். அல்லேலூயா. பிரசங்க கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அடுத்து பாட அனுபவித்தார். அவர்கள் சகோதரர்கள், குடும்பங்கள், உறவினர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், சொந்த ஜனங்கள் சொன்னார்கள், இவன் பிசாசுக்கு தலைவன், இல்லாவிட்டால் பிசாசுக்கு தகப்பன்னு சொன்னாங்க, லூசு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளோத்தையும் கேட்டு அவர் பாடல் அனுபவித்தார். ஹலோ, சிலுவையில இருக்கும்போது கீழே இருக்கும்போது காரி துப்பினார்கள், கொட்டினார்கள், அப்படி பேசினாங்க. சிலுவையில இருக்கும்போது சொன்னார்கள், நீ மேசியாவானால் இப்பொழுது கீழே இறங்கி வாரும் என்று சொன்னார்கள். காட்டி கொடுத்தவனையும் சிநேகிதனே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாடு அனுபவித்து பின்பற்றினார் பிதாவை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் மகிமை கிடைச்சிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் தாண்டாம நாம் மறுரூபமாக முடியாது. சொல்றது புரியுதா? இதெல்லாம் தாண்டாம நம்மளால மறுரூபம் ஆக முடியாது. நேற்று ஒரு காரியத்தை ஆரம்பித்து அப்படியே முடிச்சிட்டேன். யோவானை குறித்து தியானித்து அவன் பின்பற்றினான். யோவான் இப்படியெல்லாம் பின்பற்றினான். அந்த கஷ்ட நேரத்திலையும் அவன் சொல்லுகிறான், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், எழுதுகிறேன் என்று சொல்லி அதோட முடித்து வைத்தேன். அடுத்த காரியத்திற்கு நேராக நான் மூவ் ஆவதற்கு முன்னாடி காலையில உட்கார்ந்து ஜோமிட்டு இருக்கும் போது, இங்க 6 மணி ஜபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருந்தார். ஒரு பின்பற்றும் போது அநேக சோதனைகள் வருகிறது. அல்லேலூயா. அநேக ஆனா தரிசனம் சாகவில்லை. நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல, நான் பொறுமையா சொல்லி தரேன். இது கிடைச்சதும் என் பிரசங்கம் சரி இன்னைக்கு இதுதான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த உபத்திரவத்தின் பாதையில, என் கஷ்டத்தின் பாதையில, என் ஆத்தும ஆதாய பணி பாதையில, என் பரிசுத்த வாழ்க்கையின் பாதையில அநேக தடங்கள் வருகிறது. அநேக தடங்கள். ஆனால் கர்த்தர் வைத்த தரிசனம் ஒருபோதும் எந்த தடங்களும் இல்லைன்னு சொல்ல வர. அல்லேலூயா. அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அந்த தரிசனத்தை நாம் மறந்திருக்கலாம். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? அந்த தரிசனத்தை நாம் மறந்திருக்கலாம். ஆனா அந்த தரிசனம் கொடுத்த தகப்பன் நம்மளை மறக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல,
எப்ப சொன்னனும் ஞாபகம் எனக்கு. ஆனா ஒண்ணு இருக்கு, தரிசனத்தை குறித்து பேசினேன். எந்த உபவாச ஜெபம் தெரியல, நான் என் மேரேஜுக்கு முன்னாடியா அதுக்கப்புறமா பேசணும்னான்னு தெரியல. உங்களுடைய தரிசனம் என்ன அப்படின்னு சொல்லி பேசுனேன். அப்ப அந்த தரிசனத்தை நான் எழுதி வச்சேன். அந்த தரிசனத்தை எழுதி வச்சேன். அந்த தரிசனத்தை பிரிண்ட் போட்டு கொடுக்கறதுக்காக நான் பிரிண்ட் போட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த தரிசனத்தை எழுதி கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் எழுதுறேன். 40 பாயிண்ட் என் உள்ளத்திலேயே விட இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற தரிசனம் அப்படின்னு என்னோட உணர்த்தப்பட்ட சில காரியங்களை அப்படியே எழுதி வச்சேன். இது எழுதி நான் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்கறதுக்காக, இதை எடுக்கிறதுக்காக நான் தங்க ப்ரெஸ் கொடுத்தேன். ஒரே ஒரு காப்பி. அப்போ ஃபோட்டோ அந்த மாதிரி யோசனைலாம் இல்லை. அதை எடுத்து கொடுத்தேன். ஒரு மாதம் கழித்து திரும்ப கேட்குறேன், அந்த பேப்பர் இருக்கா, அது கிடைச்சிச்சா, அது இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அது இல்லவே இல்லைன்ட்டாங்க. அது இல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க. நானும் போராடி பார்க்குறேன், என்னென்னமோ பார்க்குறேன். அந்த பேப்பர் இது வரைக்கும் என் கையில் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஆனால் இப்ப யோசிக்கிறேன், பேப்பரு இல்லை நமக்கு மறந்து போனாலும் தரிசனம் கொடுத்த தகப்பன் மறக்கல. பொய்யெல்லாம் சொல்லல, மறக்கல. கேர்சல்ல ஆரம்பிக்கணும். நாங்கள் கேர்சல்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கேர்சலை குறித்தான தரிசனத்தை கொடுத்துருந்தார். விபேஸை குறித்து தரிசனத்தை கொடுத்துருந்தார். மறந்தே போயாச்சு. இப்போ இடைப்பட்ட நாட்களில் தரிசனம் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை திரும்பவும் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். நீ மறந்துருக்கலாம், ஆனால் நான் இன்னும் என்ன பண்ணலை, மறக்கல. ஹல்லேலூயா. இது கர்த்தரை பின்பற்றி வருகிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த மேன்மை. நான் சொல்றது புரியுதா? பார்வையாளருக்கு இதனுடைய அருமை புரியாது. என்னமோ தரிசனம்ன்றான், என்னமோ திட்டம்ன்றான், என்னமோ பேசுறான், ஒண்ணுமே. நான் என்னுடைய பிரசங்கம் உங்களுக்கு புரியணும்னா உங்க தரிசனம் என்னன்னு தெரியணும். தரிசனம் தெரியலன்னா நாம போக்காடு. நம்ம யாரு? போக்காடு. போக்காடுன்னா 2 ஆட்டை பிடிச்சிட்டு வருவாங்க, 2 குருவியை பிடிச்சிட்டு வருவாங்க, 2 புறாவை பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு புறாவை கொல்லுவாங்க, ஒரு புறாவை காலில் எதை கட்டியிருப்பாங்க, அது ரொம்ப அருமையா இருக்கும், அதை கட்டி அதை அனுப்பி விட்டுருவாங்க. வெளியே பாலைவனத்துக்கு வெளியே இந்த போக்காடை விட்டுருவாங்க. இந்த போக்காடை விட்டுட்டா யாரும் இந்த போக்காடை என்ன பண்ண மாட்டாங்க, தொட மாட்டாங்க. தரிசனம் இல்லைன்னா பிசாசு கூட உங்களை தொடாது. நான் சொல்றது புரியுதா? பிசாசு கூட உங்களை தொடாது. இதை வச்சு ஒண்ணும். தரிசனம் உள்ளவனை தொடுவான். திட்டம் உள்ளவனை, கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவனை பிசாசு தொடுவான். விசுவாசத்தோடு தொடர்ந்து போராடி முன்னேற வேண்டும் என்று விருப்பம் உள்ளவனை பிசாசு தொடுவான். எங்கிருந்து தெரியுமா தொடுவான்? கருவறையிலிருந்து தொடுவான். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? எங்கிருந்து தொடுவான்? சொல்லிட்டா, மோசேயினுடைய தரிசனம் நிறைவேறக்கூடாதுன்னு அப்போ ஒரு திட்டம் போட்டான்.
என்ன திட்டம்? ஆண் பிள்ளைகள் எல்லாம் சாகணும். ஐயா, ஒரு கூட்டம் சாகுது, ஆனால் அவைகளின் மத்தியில் மோசே தப்பித்தான். இயேசுவை கொல்லுவதற்காக. புரியுதா? இயேசுவை அதற்காக திட்டம் போட்டார். ஆனால் திட்டம் நடைபெறாது. நம்மளை அழிக்க பிசாசு வருவான், நம்மள அழிக்க முடியாதுன்னு சொல்றேன். சோர்வை கொடுப்பான், அசதியை கொடுப்பான், போராட்டத்தை கொடுப்பான், அவமானத்தை கொடுப்பான், நிந்தையை கொடுப்பான், ஒண்ணும் இல்லாமல் ஓட்டாண்டியாக்குவான். ஆனா எவ்வளவு நடந்தாலும் இயேசு வாழ்க்கையில் இதெல்லாம் அப்படி நடந்துச்சு. அப்படியே நான் அதை தியானிக்கும் போது பாருங்க, மேலே கொண்டு போய் நிறுத்திட்டான். மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு அவன் சொல்றான், ஆலயத்துக்கு மேலே நிறுத்தி, நீர் என்ன பண்ணும்? கீழே குதியும். அவன் சொல்றான், நீர் விழுந்தா தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்க? அட தூக்கிட்டு போவாங்க உங்களை. உங்க பாதம் கல்லில் இடராதபடி என்ன பண்ணுவாங்க? அவனுடைய திட்டத்தை பார்த்தீங்களா? ஹலோ, அது அவருடைய தரிசனம் இல்லை. சில நேரம் சிலது நம்மளோட பேசும். கீழே குதிச்சிரு, கீழே குதிச்சிரு, சாப்பிட்டு, ஹலோ சாப்பிடு, இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, பேசும். நான் இவ்வளவு தரேன், என்ன வணங்குன்னு சொல்லும். தரிசனம் உள்ளவனுக்கு மாத்திரம்தான். தரிசனத்திற்காய் இல்லாவிட்டால் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லைங்க. பின்பற்றாதவர்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்கள குறித்து பிசாசுக்கு எந்த கவலையும் இல்லை. இயேசுவே வந்து பிரசங்கம் பண்ணாலும் இவங்களா திருந்த மாட்டாங்கன்றது. இப்ப நம்ம சபையில எனக்கு ஒரு கேள்வி, உங்க தரிசனம் என்ன? என் தரிசனம் என்னையா? தரிசனத்திற்காய் ஓடுகிறேனா? கர்த்தர் வைத்திருக்கிற அந்த திட்டத்திற்காய் நான் ஓடுகிறேனா? இல்ல எதுக்காக ஓடுறேன்? இல்ல வீணாக ஓடிக்கிட்டு இருக்கேனா? கலாத்திய சபை நன்றாய் ஓடிச்சு, இல்ல ஓட்டத்தை விட்டுட்டு எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா? எதற்காக நான் ஓடுகிறேன்? எதற்காக நான் பின்பற்றுகிறேன்? நான் எங்க நிற்கிறேன்? ஹலோ, இந்த கேள்வி இன்னைக்கு நம்ம சபைக்கு தேவை. நான் ஓடினதும் நான் அடைந்தாயிற்று. எதை நான் பிடிச்சிருக்கேன்? நான் லக்குக்காக ஓடுகிறேன்னா, எனக்கு வைத்திருக்கிற அந்த தரிசனத்திற்காக நான் ஓடுகிறேன்னா, எதற்காக ஓடுறேன்? நான் எப்படி ஓடுறேன்? இல்ல ஓடுறியா? எனக்கு தரிசனம் இருக்குன்னு தெரியுது, எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பாதை இதுதான் தெரியுது, இதுவும் தெரிஞ்சிட்டு இந்த கலாத்தியர் சபையை போல ஓடாம உட்கார்ந்து இருக்கிறோமா? எங்க நிக்கிறோம்? எலியா கிட்ட போய் கேட்கிறாரு, இங்க என்ன வேலை? இன்னைக்கு 26வது நாளா? 28வது நாள் இன்னைக்கு. இந்த 28வது நாள்ல கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? 2 கேள்வி. 1, உங்கள் தரிசனம் என்ன? 2, நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்?
இது அங்கிருந்தே கேட்கப்பட்டது. எங்கிருந்து? தோட்டத்திலிருந்தே கேட்கப்பட்டது. தரிசனத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் ஆதாமும் ஏவாளும். பாவம் உள்ள வந்துச்சு. தரிசனம் கெட்டு போகிற அளவுக்கு பாவம். தரிசனம் கெட்டு போகிற அளவுக்கு பாவம். தள்ளினார். தோட்டத்திலிருந்து பூமிக்கு தள்ளினார். பூமியில் இருந்த போது தரிசனத்தை திரும்பவும் புதுப்பிக்கிறார். திரும்பவும் புதுப்பிக்கிறாருங்க. அங்க விட்டுட்ட, இங்கேயாவது என்ன பண்ணு, பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கிச்சா? இல்ல. அவங்க பிள்ளைகள் அந்த தரிசனத்திற்காக ஓடவில்லை. என் தகப்பனை அழைத்ததற்கான நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல், தரிசனத்தை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் ஓடினார்கள். தொடர் ஓட்ட பந்தயம். தொடர் அது என்ன பண்ணுவாங்க? 4 பேர் இருப்பாங்க, இல்ல 3 பேர் இருப்பாங்க. மீட்டரோட அளவுக்கு இங்கிருந்து ஒரு கோலை கையில பிடிச்சிட்டு வேகமா ஓடுவாங்க. ஓடி போய் அவங்க கையில கொடுப்பாங்க. அவங்க கையில பிடிச்சது அவங்க ஓடுவாங்க, அடுத்தது பிடிப்பாங்க. அடுத்து போய் நிற்கிறவங்க தான் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும். உங்க தரிசனம் உங்க பிள்ளைக்குள்ளா இருக்கணும். உங்க பிள்ளைக்குள்ளா இருந்து அந்த தரிசனம் அடுத்த பிள்ளைக்குள்ளார போகணும். ஹலோ, போடுங்க. அப்படிலாம் போகாது பாஸ்டர். யாராவது சொல்றீங்களா? என் தரிசனம் வேறையா இருக்கும். இல்லை, என் பிள்ளையோட. இல்லை 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 இல்லை. இந்த தரிசனத்தினுடைய கோல் என்ன தெரியுமா? கடைசியா தேவ ராஜ்யத்தில் நிற்பது. ஃபுல் தீமும் அது மட்டும்தான். என் குடும்பம் கர்த்தருக்காக ஓடணும். என் பிள்ளை கர்த்தருக்காக ஓடணும். என் பிள்ளையோட பிள்ளை கர்த்தருக்காக ஓடணும். இத அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றாரு, முதல்ல உன் பாட்டிக்கிட்ட இருந்துச்சு, பாட்டிக்கிட்ட இருந்து உங்க அம்மாட்ட இருந்துச்சு, உங்க அம்மா கிட்ட இருக்கிற அந்த விசுவாசத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். ஹலோ, நாம எங்க போனோம்னா நம்ம டெஸ்டினேஷன் இந்த தரிசனம் எங்க போய் முடிப்பதற்காக பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காக. ஹல்லேலூயா. மறுரூபம் எதுக்கு தெரியுமா? மறுரூபம் புதிதாக்கப்படுதல் எதற்கு தெரியுமா? அவருடைய சமூகத்தில் நிற்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்குங்க மறுரூபம்? அங்க நிக்கணும்னா இங்க சரியாகணும். இங்க எப்படி சரியாகணும் தெரியுமா? வாசிங்க ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12 2வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்னாகணுங்க? உங்க மனசு என்னாகணும்? புதிதாக்கப்படணுங்க. எதற்காக? இந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கும். திரும்ப வாசிங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காம பரிபூர்ணமான, ஹலோ, என்ன கொண்டு ஆண்டவர் வச்சிருக்கிற சித்தம், தரிசனம், திட்டம்,
கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பு. ஹல்லேலூயா. ஹலோ, இவ்வளவு இருக்கு அந்த ஒரு வார்த்தையில. ஆமா தானே? என்னை எதற்காக அழைத்தார்? என்னை எதற்காக முன்குறித்தார்? என்னை எதற்காக வேறு பிரித்தார்? என்னை எதற்காக கர்த்தருடைய தோட்டத்திலே வைத்திருக்கிறார்? என்னை ஏன் ஆண்டவர் இந்த சபையில வச்சார்? அது ஒரு தரிசனம் இருக்கு. ஹலோ, என்னையே இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. தரிசனம் இல்லாம நீங்க வரல இங்க உள்ளார. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை வைத்திருக்கிறதுக்கு ஒரு தரிசனம் உண்டு. இததான் தாவீது சொல்லுகிறார், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்களை அழைச்சி தோட்டத்தில் வச்சிருக்கிறாரு, உங்களை வேறு பிரிச்சிருக்கிறாரு. அப்படின்னா ஏதோ ஒரு தரிசனம் உண்டு. ஹல்லேலூயா. தரிசனம் இல்ல, எனக்கு தரிசனமே கிடையாது இல்ல, உங்களை குறித்து தரிசனம் வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் என்னன்னு கேளுங்க. கேளுங்க ஆண்டவர்ட்ட. என்னை ஏன் இங்க கொண்டு வந்தீங்க? என்னை ஏன் வேறு பிரிச்சீங்க? என்னை ஏன் இங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க? அங்கேயும் ஓடாதீங்க. தரிசனம் பெற்றுக்கொள்ள, தரிசனத்துக்காக வேற யாரிடத்திலும் கேட்காதீர்கள். யாரும் உங்களுக்கு சொல்ல போவதில்லை. உங்க தரிசனம் உங்களோட தான் கர்த்தர் பேசுவார். ஆமாவா இல்லையா? உண்மைங்க, உண்மைன்னு சொல்றவங்க உங்களோட தான் கர்த்தர் பேசுவார். தரிசனத்தை மற்றவங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. அது தரிசனம் இல்லை, அது தரிசனம் இல்லை. அப்படியே உங்கள் தரிசனத்தை மற்றவர்கள்ட்ட சொன்னீங்கன்னா உங்களை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்களை சொப்பனக்காரன்னு சொல்லுவாங்க. ஹலோ, உங்களை தரிசனம் கர்த்தர் பேசுகிற வார்த்தையா இருக்கும். பைபிள்ல இருந்து தான். ஹலோ, அதையும் புரிஞ்சுக்கணும், அதையும் புரிஞ்சுக்கணும். பைபிள்ல இருந்து தான் தரிசனம் இருக்கும். பைபிள்ல இருந்து தான் கர்த்தர் பேசுவாரு. பைபிள்ல இருந்து தான் கர்த்தர் வைப்பாரு. இதுக்கு மாற எந்த தரிசனமும் இல்லை. உங்க தரிசனத்தை கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. நான் எங்க இருக்கிறேன்னு பாருங்க. அந்த தரிசனத்திற்காக உங்க மனம் மறுரூபமாக்கப்படணும். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு இது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. பாருங்க, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்க மனம் என்னாகணுமா? இன்னும் போட்டிருக்கணும். இல்லை, இன்னும் போட்டிருக்கணும். நான் எப்படி உங்க மனோன்னு இருக்கிற இடத்துல வேற என்ன போட்டிருக்கணும்? வேற என்ன வார்த்தை போட்டாலும் அதுக்கு என்ன ஆகல. நம்ம மனசு எப்படி இருக்குது? நம்ம மனசு நல்லாவா இருக்கு? குரங்கு தாவர மாதிரி. ஹலோ, ஆமாம் தானே? கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம், கொஞ்ச நேரம் அங்கே இருப்போம். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன் இல்லையா, பாதி பேர் 3வது வானமே ஏறி போயிட்டாங்க. பரவாயில்ல, வானவர்களுக்கு ஸ்தோத்திரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு வாங்க, பொறுமையாக வாங்க, அவசரம் இல்லை. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மனசு முதல்ல பக்குவப்படணும். சும்மா பக்குவப்படாது. சும்மா எத்தனை சத்தியம் கேட்டாலும் உலகம் உள்ளதா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? நம்ம மாம்சம் அப்பப்ப வரலையோ? வருதா இல்லையா? வருது. இதான் 2வது நாள் பிரசங்கம் பண்ணாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் விரும்பாதது எனக்குள்ளார இருந்து அது செயல்படுது. உங்க மனம்தான் ரொம்ப முக்கியம். புதிதாக்கப்படணும். எப்படி புதிதாக்கப்படணும்?
எப்படி புதிதாக்கப்படணும்? நான் விரும்புற மாதிரி புதிதாக்கினா போதும்னு நினைப்போம். நான் சொல்றது புரியுதா? நான் விரும்புற மாதிரி என் மனசு புதிதானா போதும்னு நினைப்போம். நான் விரும்புகிறபடி மனம் புதிதாக்கப்பட்ட போதாது. என் எஜமானன் விரும்புற அளவுக்கு. அப்ப அது வரைக்கும் நமக்கு, நான் சொல்றது புரியுதா? நாம பெரிதாக்கணும் அப்படின்னா சரி பாது இதோட போதும், நாளைக்கு வந்துக்கலாம். அவர் புதிதாக்கணும்னா அங்க உள்ள இருக்கிற ஒரு தப்பும் சரியாகிற வரைக்கும் போட்டு தீட்டுவார். ஹலோ, ஆமாவா இல்லையா? நாம சரி இன்னைக்கு வேணாம் ஆண்டவரே, நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆண்டவரே, இப்படி பண்ணலாம் ஆண்டவரே, அப்படி பண்ணிக்கலாம், இன்னைக்கு சரியாயிட்டா நாளைக்கு சரியாயிட்டா அப்படின்னு நாம சொல்லிக்கலாம். நமக்கு விருப்பமான புதிதாக்கப்படுதல் அல்ல, அவருக்கு பிரியமான மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நிறைய பேர் சோர்ந்து போயிடுவாங்க. இங்க நிறைய பேர் சோர்ந்து போயிடுவாங்க. இவ்வளோ அடி எனக்கு தேவையா? நான் சொல்றது புரியுதா? இவ்வளவு அடி எனக்கு தேவையா? எலியா எங்க சோர்ந்து போனார்னா இந்த இடத்துல தான். ஆண்டவர் பேசுறாரு. எப்படி பேசுறாரு தெரியுமா? நீ மட்டும் தப்புவிக்கப்படலை, இன்னும் 2 கூட்டம் என்ன இருக்கு, நான் பாதுகாத்துட்டு தான் வரேன். ஆனா எலியாவுடைய மனம் சரியாச்சா? ஆனா நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் தான் பேசுறாரு. கர்த்தருடைய வழிநடத்தல் நல்லாவே அவனுக்கு தெரியுது. கர்த்தர் தான் சொல்றாரு, நீ மட்டும் தப்புவிக்கப்படல, 2 கூட்டம் தப்புவிக்கப்பட்டிருக்கு, நீ மட்டும் கிடையாது. அவ்வளவு பேசியும் அவன் சோர்வு அவனை என்ன பண்ணல, விடல. சரி இவன் சோர்ந்துட்டான், இந்த தரிசனத்தை தூக்கி எலியாவுக்கு அடுத்து எலிசாவை ஒருத்தன் அங்க இருக்கான், அவனுக்குள்ளார போடல. கத்தராது விடுவார்னு பார்த்தா, ஹலோ நான் சொல்றது புரியுதா? தரிசனத்துக்காக ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மள தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் விட மாட்டார். தரிசனத்தை இழந்தவர்கள் ஒரு சின்ன கூட்டம் தான், தரிசனத்தை நிறைவேற்றினவர்கள் பெரும் கூட்டம் வேதத்துல உண்டு. நான் சொல்றது புரியுதா? யோனா தரிசனத்தை இழந்து போனான், ஆனா கர்த்தர் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் விட்டாரு. ஆமாவா இல்லையா? நினிவேவை கொண்டு போனாரு. நீ போக மாட்டேன் எனக்கு தெரியும், கொண்டு போய் மீன் வயிற்றுல போட்டாரு. 3வது நாள் அவனுக்கு புத்தி தெரிஞ்சிச்சு, ஆண்டவரே என்ன ரட்சியும்னா ஆண்டவர் தூக்கி வெளியே கரையில போட்டாரு. கரையில போட்டதை நேரா போனா பிரசங்கம் எப்படி பிரசங்கம் பண்ண தெரியுமா? இன்ட்ரெஸ்டான பிரசங்கம் பண்ணல, நாளைக்கு செத்து போயிடுவாங்க அதனால நீங்களாம் விளங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா தானே? அப்படிதானே சொல்றாரு. உங்களுடைய பாவம் அதிகமாகி விட்டது, தேசத்தை கர்த்தர் அழிக்க போகிறான்றாரு. அங்க பிரசங்கம் ஆறுதலான பிரசங்கம் பண்ணல, அவன் வேதனையில பொங்கி எழுதுறான். பொங்குன மெசேஜ் கர்த்தர் கிரியை செய்ய வச்சார். அது சொல்றது கோபத்தோட தான் பிரசங்கம் பண்றான், ஆனா அந்த கோபத்தோட பண்ண பிரசங்கம் கர்த்தர் அங்க கிரியை நடந்துச்சு. ராஜா முதல் கீழே இருக்கிற மிருக ஜீவன்கள் வரைக்கும் ரெட்டொடுத்தி ஜாமல்ல உட்கார்ந்தது. கர்த்தர் அங்கேயும் நிறைவேற்றிட்டு தான் சாவடிச்சார். இன்னும் நீ என்ன பண்ண மாட்டேங்கிற அப்போ அப்படின்ட்டு எலியாவையும் கர்த்தர் தட்டுறார். வா போலாம், உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலை ஜாஸ்தி, வா போலாம். அவன் போற மலைக்கு போய் குகையில போய் உட்காந்துக்கிறான். இங்க என்ன உனக்கு வேலை?
ஐயா என்னால் முடியாது, இதுக்கு மேலே முடியாதுன்னா உன்னை விட்டுலாம் நான் போக முடியாது, நீ தான் தேவை. இன்னைக்கு ஆவியானவர் சபையோட பேசுறாரு. எத்தனை பேர் முடியாதுன்னு சொல்றீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் உங்களை கொண்டுதான் செய்து முடிப்பார். காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆண்டவர்கிட்ட. என்ன வார்த்தைன்னு சொல்லட்டுமா? ஆண்டவரே, சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால் நீங்க சொன்னீங்க பாருங்க. அன்னைக்கு கர்த்தர் உங்களை பிடிக்கிறார். நீங்க அநேக நேரம் கர்த்தருடைய கையை உதறணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா அவர் இன்னும் உங்களை உதறல. அவர் இன்னும் உங்களை உதறல, இன்னும் பிடிச்சி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு உள்ள உட்காந்துருக்கீங்க. புரியுதா? அதனாலதான் இன்னைக்கு உள்ள உட்காந்துருக்கீங்க. அப்படி உதறிட்டு வெளியே போனவங்க வாழ்க்கை கேடு உள்ளதா மாறிடுச்சு. இன்னைக்கு உங்களை உள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் தரிசனம் செத்து போகவில்லை என்று சொல்வதற்காகவே கர்த்தர் இன்னைக்கு உள்ள முன்னால் வச்சிருக்கிறார். நீங்களா வரல, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிரசங்கமே வேற, எழுதி வச்சிருக்க, வந்து பாருங்க. காலையில் 6 மணி 6 to 7 ஜெபம். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஜெபம் நடிச்சுக்கிட்டே இருந்தார். சுந்தரண்ணே ஆராதனை முடிச்சுட்டு காலை பண்ண வாங்க அப்படின்னு இப்படி இப்படி கை தூங்கினார். வேண்டான்னு சொன்னார். நான் பின்னாடி இருந்து சொன்னேன் போங்க அப்படின்னு. உடனே கிளம்பி வந்துட்டார். ஜெபம் நடத்தார். அப்போ என் வார்த்தையிலே ஆண்டவர் சொன்னார், உன் தரிசனம் இன்னும் சாகலை, உயிர்ப்பி. அப்பயே உட்காந்தேன், அப்பயே வசனத்தெல்லாம் நோட் பண்ணேன், அப்போவே எழுதி வச்சேன், அப்போவே பேசணும்னு முடிவு பண்ணேன். முடிச்சுட்டு வந்து காலை பண்ணேன்னு சொன்னேன். என்னைக்கும் எப்பவும் முடியாதுன்னு சொல்லாதீங்க. காரணம் வசனம் உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளை பேசாமல் விடாது, அதை பேச வச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பேச போகிற ஒரே ஒரு மனுஷன், அதை பற்றி பார்த்துட்டு சீக்கிரமாக போக போகிறோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் திருப்பி பாருங்க, 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். சுகபோகமாய் வாழ்கிறோம், உயிரோடு. அப்ப ஒரு கேள்வி கேட்டுட்டு நான் போறேன். சுகபோகமா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை எதுவும் இல்லாட்டி போது கர்த்தர் மாத்திரம் போதும்னு சொல்லி வாழ்றீங்களா? ஹலோ. அப்போ எனக்கு சுகம் கிடைக்காத பாஸ்டர், என் வாழ்க்கை இப்படியே தான் போகுமா பாஸ்டர்? தரிசனத்திற்காக எதையும் இழக்கலாம்னு சொல்லுவேன். புரியலையா? தரிசனத்திற்காக என் தலையிலிருந்து கால் வரைக்கும் நார்னாலும் பரவாயில்லன்னு சொல்ல வரேன். யோபு புஸ்தகத்தை திருப்புங்க, 7ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 4வது வசனம். நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்க மட்டும். ஹலோ. அவனால நிம்மதியா படுக்க கூட அதோட ஏன் இருக்கு? இல்லை இருக்கு. நான் வசனத்தை வரேன், பொறுமையா இருக்கு. நானே அங்கங்கே எங்கேயோ படித்த ஞாபகம், அதெல்லாம் இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது, அதனால தான் சொல்கிறேன். மொத்தம் 7 பிரச்சனை இருக்குது. ஹலோ, எத்தனை பிரச்சனை இருக்குது? நான் நாளைக்கு சொல்கிறேன், எழுதிட்டு வரேன்.
ஃபர்ஸ்ட் பிரச்சனை, அவனால படுக்க கூட முடியல. ரெண்டாவது பிரச்சனை, அவனால மூச்சு கூட என்ன பண்ண முடியல, விட முடியல. அது அதிகாரம் வசனத்தோட சொல்றேன். அடுத்து அடுத்து 5வது வசனம், 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. என் மாம்சம் அடைப்பட்ட புழுவினாலும். அடுத்து முக்கியமான வார்த்தை. ஹலோ, நான் இதை இமேஜின் பண்ணி பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? என் மாம்சத்திலிருந்து என்ன வருது? பூச்சி. அது உக்காந்தா 5 நிமிஷம் கூட அந்த பூச்சி என்ன பண்ணல, என்ன சும்மா விடல. இது பூச்சி அப்படின்னா ஈன்னு சொல்றாங்க. அந்த அந்த புண்ணு மேல வந்து ஈ உட்காரும் இல்லையா? எங்க எங்க துரத்துவான்? இங்க துரத்துனா இங்க உட்காரு, இங்க துரத்துனா இங்க துரத்துனா அங்க போகுது, இங்க போ, இப்படியே இருக்கு. அடுத்து கீழே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுல இருந்து என்ன இருக்கான் மூடி, அது நீங்க அதை டீப்பா வாசிங்கன்னா செம்மையா இருக்கும். அதுல இருந்து புழு வருது, புழுதி. நான் அதை சொல்றேன். இந்த ஈ, இதை பத்தி நேற்று தான் நான் பார்த்தேன். ஒரு பெரிய வகையான ஈ நம்ம இந்திய தேசத்துல அது கம்மியா இருக்கு. அமெரிக்காவில் இது இருக்கும். இது என்ன பண்ணும்னா, மாடுகளுக்கிட்ட போய் அந்த ஈ உட்கார்ந்துரும். இது என்ன பண்ணும்னா, இந்த ஈ சதைய விரும்புகிற ஈ, மனுஷனுடைய புண்ண விரும்புகிற ஈ. இந்த ஈயோட வேலை என்னன்னா, 2 தடவை அந்த புண்ணுல உட்கார்ந்துட்டு போயிடுச்சுன்னா அதுக்குள்ளார 100 முட்டைகளை போட்டுருமா. எத்தனை? 2 தடவை அந்த புண்ணுல உட்கார்ந்துட்டு போயிடுச்சுன்னா எத்தனை முட்டை? 100 முட்டை. இந்த 100 முட்டையிலிருந்து 100 புழுக்கள் வருமா. எத்தனை? ஹலோ, இது பூச்சின்னு சொல்லியிருக்கான் இல்லையா? இவன் மேல உட்கார்ந்த ஈக்கள் அப்படிப்பட்ட ஈக்கலாம். ஹலோ, உடம்புல வெடிப்பு, புண்ணிலிருந்து புழு, அடுத்து புழுதியால என்ன பண்ணிச்சான்? இப்ப நம்ம 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 புண்ணுல மண்ணு பட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இதமா இருக்குமோ? எரியும். ஆமா தானே? இப்ப அதை தொடவும் முடியல. அடுத்து எப்படி இருக்கு தெரியுமா? புண்ணு வெடிச்சிருக்கு. என்ன பண்ணிருக்கு? வெடிச்சிருக்கு. இவ்வளவு அருவருப்புலையும் கர்த்தரை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல. இப்ப இந்த வசனத்தை வாசிங்கன்னா புரியும் உங்களுக்கு. தீமோத்தேயுவில் சொன்னப்பட்ட வார்த்தை, ஐயா இவ்வளவு சுகபோகமா வாழணும்னு நினைச்சா உயிரோட செத்தவன். இந்த பூமியில உயிரோட இருக்கலாம், பரலோகத்துல உயிரோட இருக்க முடியாது. ஆமாதானே? அதை தான் இங்க சொல்லுது. இங்க நீ உயிரோடு இருக்கலாம், சுகபோகமா வாழலாம், சந்தோஷமா வாழலாம். ஆனா பரலோகத்துல நிம்மதியா நம்ம பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. இங்க கஷ்டப்பட்டா அங்க வாழ முடியும். தரிசனத்திற்காக எதையும் விளக்க தயாராகுங்கள். எதையும் எவ்வளவு வந்தாலும் சரி பார்த்துக்கலாம். கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற தரிசனம் நிறைவேறும். எனக்கு வச்சிருக்கிற மேன்மையான இடம் நான் கிடைக்க போகுது. அதுக்காக என் வாழ்க்கை சுகபோகத்தை இழந்தாலும், சுகத்தை இழந்தாலும், பலனை இழந்தாலும்
எனக்கு தரிசனம் மட்டும் போதும்யா. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தினாலே நல்ல போராட்டத்தை போராடு. நீ என்ன பண்ணணும்? போராடணும். நீ என்ன பண்ணணும்? போராடணும். ஹல்லேலூயா. போராட மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. போராட மறக்கக்கூடாது. தரிசனத்தை பிடிச்சிட்டீங்கல்ல, அந்த தரிசனத்துக்காக போராடணும். நீங்க சொன்னீங்கல்ல, என் பாதையில இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவன்னு சொன்னீங்கல்ல, நான் நிப்பாட்டுறேன். நம்மளை இந்த தரிசனத்துக்கு விரோதமா பிசாசு எவ்வளவு வேணா வரட்டும், நம்ம போராடணும். தரிசனத்தை விட்டுட்டு போவதற்காக தான் அவன் முயற்சி செய்வான். ஆமாதானே? தரிசனத்தை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுவான் பிசாசு. நாம போராடணும். விழுந்துட்டீங்களா? இல்ல வேண்டான்னு சொல்லிட்டீங்களா? உங்க போராயுதங்கள் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு உட்காந்துட்டீங்களா? அன்று சொல்றாரு, உன் போராயுதத்தை போடு, யுத்த காலத்துல சும்மா நெல்லு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தரிசனத்தை கொடுத்த தேவனுடையது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது புரியுதா? இந்த பிரச்சனையை கண்டு பயந்துராதீங்க, நில்லுங்க. அதான் இந்த வசனம் சொல்லு. நீங்கள் அழகா சொல்லப்பட்டிருக்காது. பாருங்களேன், இந்த வசனத்தை வாசனை திரும்ப. விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை என்ன பண்ணு? போராடு, நில். நீங்க இதுக்காக தான், போராடுவதற்காக தான் அழைக்கப்பட்டீங்க. ஹலோ, போராடுறதுக்காக தான், வேற எதுக்கு இல்லைங்க. வேற எதுக்குமே கிடையாது. உங்களை போராடுறதுக்கு தான். போராடி நீங்க நின்றுட்டீங்கன்னு வச்சுங்களேன், மீதி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொல்றது புரியுதா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்க போராயுதம் என்ன போராயுதம் தெரியுமா? எபேசியர் 6:11. அதுக்கு முன்னாடி 10 கடைசியாக, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தண்டனங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. ஹலோ, தேவனுடைய சரிச்சிங்க. இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடுங்க. அதற்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை கண்டு என்னைக்கு சோர்ந்துராதீங்க. நல்ல ஜெபிங்க. ஜெபம் நம்மளை நிற்க வைக்கும். நான் சொல்றது புரியுதா? வேற எதுவும் நிற்க வைக்காது. அப்படி நன்னால ஜெபிக்க முடியல பாஸ்டர், அதுக்கு இன்னொரு சொல்யூஷனை சொல்றேன். ஆண்டவரை துதிங்க. ஹலோ, ஆண்டவரை துதிங்க. அதுவும் முடியல பாஸ்டர், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹலோ, என்ன பண்ணுங்க? ஒரு 5 நிமிஷம் நம்மளால ஸ்தோத்திரம் சொல்ல முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மீதியெல்லாம் கர்த்தர் பார்த்துவார். ஆமாவா இல்லையா? அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய சுகம். அது வந்து ஒரு சுகம். சில பேர் இந்த 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 காதில் இந்த கோழி நகையை போட்டு ஆடுவாங்க, கவனிச்சிங்களா? அவங்களை கேட்டு பாருங்க, என்னடா இருக்கு, அது ஒரு தனி சுகம். அப்படி பண்ணா காது பிரச்சனை வரும்னு தெரியும். தெரியாமலாம் செய்ய மாட்டாங்க, தெரியும்.
அதுக்கு நானும் அடிக்ஷனு. நான் அந்த பட்ஸை யாரோ காதுக்கு போட்டு பட்ஸை நோண்டினாலும் உடனே சொல்லுவேன், எனக்கு காது வலிக்கிற மாதிரி இருக்குங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னடா நீ அப்படின்னு. நான் சொல்கிறது புரியுதா? ஸ்தோத்திரம் அப்படிப்பட்டதுன்னு சொல்ல வரேன். அப்படி ஸ்தோத்திரம் சொல்ல 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 அது ஒரு சுகம். அதை சொல்லி அடுத்து கொஞ்ச நேரத்தில் நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு பாட்டு வாயில் வரும். அந்த பாட்டு அப்படியே நாம மாட்டுக்கு பாட, அது பாட்டு எழுதுனவங்க கேட்டாங்கன்னா அவ்வளோதான். ஆனால் நமக்கு ஒரு பாட்டு வரும், அப்படியே பாட 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 நம்மளால ஜெபிக்காம இருக்க முடியாது. அது அந்த அனுபவத்துக்குள்ளார வந்திருக்கு. சில நேரம் ஜோமுன்னாலே அந்த ஃபயர் வந்துடும், சில நேரம் துதிச்சாலே அந்த ஃபயர் வந்துடும், சில நேரம் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்லவே அந்த ஃபயர் வரும். இது பொறுமையாக எந்திரிக்கும், அதெல்லாம் டக்குன்னு பிடிச்சிக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு இது தேவை, ஸ்தோத்திரம். நல்லா அதில் வளர முயற்சி செய்யும். அப்போ தான் நம்ம இந்த யுத்த காலத்தில் நிற்க முடியும். இல்லாட்டினா வாய்ப்பே கிடையாது. நம்மளால் நிற்க முடியாது. ஓடிடுவோம், சீரியஸாக ஓடிடுவோம். ஆண்டவரே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். இப்போ வரைக்கும் நம்ம நிற்கிறது எதில் தெரியுமா? கர்த்தருடைய கிருபை தான். ஸ்தோத்திரமும் சொல்லலை, பாடவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை. கர்த்தரின் உயிரோட வச்சிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் தரிசனம் செத்துறக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இன்னும் வச்சிருக்கிறார். அப்படிதானே? நான் சொல்றது ஏத்துக்கிறீங்களா? அதான் உண்மை. நம்ம ஜெபிக்கலைங்க, நம்ம துதிக்கலைங்க, நம்ம இன்னும் ஸ்தோத்திரம் செய்யலைங்க, ஆனால் இன்னும் வச்சிருக்கிறாரு. காரணம் அவருடைய கிருபை. உங்களுக்குள்ளார அந்த விதையை போட்டாரு பாருங்க, அது எப்படியாவது முளைச்சி எழும்பி, இல்லாட்டினா இப்போதான் முளைக்குதுன்னா அது செத்துறக்கூடாது என்பதற்காக அவரே பிதா கிட்ட, நான் சொல்கிறேன் புரியுது, எல்லா வசனத்தோடு வரேன், அவரே நமக்கு பிதா கிட்ட நமக்காக பரிந்து பேசுகிறாரு. இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, இன்னும் 2 வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, நான் கொத்தி எரு போடுறப்பா, கொத்தி எரு போடுறப்பா. இதுலேயும் இந்த கீழே இந்த பகுதி ரொம்ப முக்கியம். எரு போடுறதுக்காக, உங்களை கொத்துவதற்காக, எரு போடுவதற்காக எஜமானன் வேலைக்காரனை தூங்க விடுவதில்லை. நான் சொல்றது புரியுதா? வேலைக்காரன் யாரு? ஊழியக்காரன். தூங்க விடுறதில்லைன்னு சொல்றேன். நீங்க இந்த அனுபவத்துக்குள்ளார வரணும். வசனத்துக்குள்ளார நீங்க வந்தாதான் அது புரியும். இல்லாட்ட சத்தியமா இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணார் பாஸ்ட், ஏதோ தரிசனம்னாரு, அதோட முடிஞ்சிச்சுக்கணும். அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு கொத்தி எரு போட வேண்டிய வேலையை ஊழியக்காரன் கொடுத்துருக்காங்க. இந்த மரம் சாகக்கூடாது என்பதற்காக தான் சில நேரம் அந்த உரம் எப்படி இருக்குன்னா, வாயில வைக்க முடியாத கசப்பு, மூக்குல முகர்ந்து பார்க்க முடியாத நெடி. சொல்றது புரியுதா? எப்படி இருக்கு வாயில? சில நேரம் அது இனிப்பா இருக்கும், சில நேரம் அது உப்பா இருக்கும், சில நேரம் அது காரமா இருக்கும். அது எப்படி இருக்குன்னு தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? எஜமானன் சொல்லியிருப்பாரு, இந்த மரம் இத்தனை மாசம் ஆச்சு, இந்த மரம் இதுக்கு இப்படிதான் போடணும் அப்படின்னு தட்டி எங்களை பேச வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சின்ன மரத்திலிருந்து ஒரே ஆராதனையில, புரியுதா, துதி ஆராதனையிலிருந்து கடைசிக்குள்ள ஆமீனுக்குள்ளார சின்ன குட்டியா முளைய வெளியே வருது பாருங்க, அதுல இருந்து மேல வளர்ந்து கனி கொடுத்து நிக்குது பாருங்க. அது வரைக்குள்ள உரத்தை சபையில தான் போட முடியும். ஹல்லேலூயா. இது கொடுக்க வளரும். கொடுக்கப்பட்டுட்டு தான் வரும், வேற எதுவுமே இல்லை. கொடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மழையா மாறிடாதீங்க. நான் சொல்ற வார்த்தை புரியுதா? பைபிள்லே இருங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கணும். மற்றதெல்லாம் யோசனை லாய்ப்படாது.
பைபிளில் இருக்க மலடாயிடுச்சு. அது அது முளைக்கவும் இல்லை, கனி கொடுக்கவும் இல்லை, பூ கொடுக்கவும் இல்லை. மலடா மாறிடக்கூடாது. அது எப்படி பற்றி பிடிக்கணும்? எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ நம்ம லைஃப் வெறும் குச்சா இருக்கு, வெறும் குச்சி. இந்த குச்சியில என்ன டிஃப்ரெண்ட் காட்டுவார்னா ஒரே ராத்திரிக்குள். புரியுதா? எனக்குலாம் இதெல்லாம் இது எங்கேயோ போதுங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். எதுக்கு ஏன்னு தெரில. இன்னைக்கு காலையிலேருந்து அப்படி தான் போயிட்டு அது மாட்டு போகுது. சரி போட்டோம். அது ஒரு குச்சி தான். அது உடன்படிக்கை பக்கத்தில் வச்சாங்க. அந்த குச்சி இலை வந்துச்சு, துளி விட்டுச்சு, இலை வந்துச்சு, பூ வந்துச்சு, அதில் கனி வந்துச்சு. அது வர முடியும்னா எப்படி இருந்தாலும் என் கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆரோனுடைய கோல் மட்டும் தனி கோலாங்க? இல்லை இல்லை, தனியாக இருந்துச்சா? எல்லாரும் வெட்டின மாதிரி தான் ஆரோனை வெட்டிட்டு வந்தான். புரியுதா? வித்தியாசமான கோலை வைக்கலாங்க. புரியுதாங்க? 12 கோலும் ஒரே மாதிரி இருந்துச்சு. சபையில் 2000 பேர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட யார் விழுந்து கிடக்கிறாங்களோ கர்த்தர் துளிக்கு வருவார். உடன்படிக்கை பெட்டியில 12 பேர் விழுந்து கிடந்தாங்க. ஆனா 12 பேர்த்துல துளிக்கல. தரிசனம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான். இதெல்லாம் உட்காந்து அப்படியே பொறுமையா அசைப்படுது. சூப்பரா இருக்கும் பிரசனம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த 40 நாள் ஜெபம், அது இது 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 ஒரு திருவிழா. இது ஒரு திருவிழா. அப்படியே பிரசங்கத்தை ஒவ்வொன்றா கிராப்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அழகாக அப்படி சாப்பிட்டு அப்படி சுவையாக வரும். அப்படி இருக்கும். நீங்கள் அப்படி வாசிங்க. நேரம் கிடைச்சதுன்னா ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வாசிங்கன்னா ஆவியானவர் நம்மளோட பேசினது. இதுக்காக தான் கர்த்தர் என்னை என்ன பண்ணுறாரு, நடத்துகிறார் என்கிற உணர்வு தருவார். ஹல்லேலூயா. சரி, இப்போ நல்ல போராடுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. சரி, அடுத்தது வருவோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 3 வசனம் வரைக்கும் வாசி. ஃபர்ஸ்ட் காரியம் என்ன சொன்னேன்? சுகபோக வாழ்ந்தா உயிரோட செத்தவன். அப்ப தியாகம் பண்ணி நம்ம நல்ல போராட்டத்தை போராடணும்னு சொன்னேன். ஆயுதங்களை போட்டுக்குங்கன்னு சொன்னேன். போட்டுட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? ஹலோ, போட்டுட்டு என்ன பண்ணணும்? 3வது வசனம் நல்லா படிச்சிங்களா? என்ன பண்ணணுமா? எப்பா போர்ல போய் எனக்கு என்ன போர் சேவனா மாற்ற சொன்னீங்க. சரி, நான் எப்படியாவது போர் சேவனா மாறிடுவேன். ஜெபம் சொன்னீங்க, நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல சொன்னீங்க, துதிக்க சொன்னீங்க. நான் இப்படி செஞ்சால் நான் ஒரு போர் சேவனா நான் மாறிடுவேன். ரைட், நான் எழுப்பிடுவேன். அது எனக்கு விசுவாசம் இருக்கு. ஆனால் இப்போ சொல்றீங்க பாருங்க, அது நம்மளால. ஏன்னா நான் எப்படி தான் வந்திருக்கேன். நான் எப்படி வந்திருக்கேன்? சுகபோகத்தை வெறுத்து அடிபட்டு ஒன்றும் இல்லாம நான் வந்து நின்று நான் என் போர் சேவகனுக்குரிய எல்லாத்தையும் போட்டுட்டு எதை அனுபவிக்கணுமா? அப்பயாவது நிம்மதியாவது போர்க்களத்துல வெற்றி பெற்றுட்டான், அப்பா இவன் சூப்பரா ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே. ஹலோ, போர்க்களத்துல நின்ன பிறகும் சில தோல்விகள் நமக்கு வரும்.
ஆவிக்குரிய விதத்திலே யோசனை பண்ணுவாங்க. ஜெபம், துதி, ஸ்தோத்திரம் அவ்வளவு செய்தும் என்ன இருக்கு? இப்ப தீங்கு, கஷ்டம். நான் ஜெபம் தானே பண்றேன், ஸ்தோத்திரம் சொல்றேனே, கர்த்தரை நான் துதிக்கிறேனே, கர்த்தருக்காக தான் நான் நிற்கிறேன். தரிசனம் உள்ளவனுக்கு மாத்திரம்தான் அடி மேல அடி விடும், பாத்திரம் வணையப்படுது, பாத்திரம் வளையுது. இந்த இடத்துல போய் உட்கார்ந்துடாதீங்க. ஐயோ, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி எல்லாத்தையும் இழந்து இந்த யுத்த காலத்துல எப்படியாவது ஒரு ஜெயத்தை பாத்திரலான்னு நான் நிக்கிறேன். ஆனா இப்பயும் எனக்கு கஷ்டம், இப்பயும் என்னால முடியவே இல்லையே. 4வது வசனம் 5வது வசனம். இப்ப இவ்வளவு பிரச்சனையிலையும் எப்படி சேவகம் பண்ணணும், எப்படி சண்டை போடணும் அப்படின்றாருன்னா, சட்ட திட்டத்தோட என்ன பண்ணணுமா? ஹலோ, நான் சொல்றது புரியுதா? நான் இவ்வளவு வந்ததே நான் கீழே இருந்து அடிபட்டு மேலே வந்துட்டேன். யுத்த காலத்தில் நான் என்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் போட்டுட்டேன். உள்ள வந்து சண்டை போட போறேன். சண்டை போட வந்தா எனக்கு நிறைய தீங்கான காரியம்தான் நடக்குது. இவ்வளவு தீங்கான காரியம் நடக்குது. அதனால நான் ஏன் சட்டப்படி சண்டை போடணும்? நான் சொல்றது புரியுதா? நான் ஏன் சட்டப்படி சண்டை போடணும்? இவ்வளோ தீங்கு நடக்குது, இந்த இடத்துல எல்லாம் நான் சண்டை போட வேண்டாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சட்டப்படி சண்டை போடு. 5வது சொல்லிட்டு முடிச்சிடறேன். 6வது வசனம். நீங்க படுறீங்களா பிரயாசம்? உங்க சுகபோகத்தை விட்டீங்க இல்லையா? நீங்க அந்த போராயத்தை போட்டுட்டு எப்படியாவது போய் என் குடும்பம், எனக்கு வச்சிருக்கிற தரிசனம், என் சபை, என் வாழ்க்கை, என் தரிசனங்கள் நிறைவேறணும்னு சொல்லி நீங்க வந்து நிக்கிறீங்க இல்லையா? வந்த பிறகும் இந்த தீங்கு அனுபவிச்சுக்கிட்டு, இவ்வளவு தீங்கி அனுபவிச்சுட்டு சட்டப்படி வாழணும், பைபிள் சொன்னபடி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறீங்க இல்லையா? இவ்வளவு பயனுக்கும் காரணம் நீங்க பட்ட பிரயாசத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். 6வது வசனம் அதுதான். நீங்க பட்ட பலனுக்கு கர்த்தர் பலன் தருவார். எங்க தருவாரு? பரலோகத்துல. பரலோகத்துல மட்டும்தானா? இங்கேயும் தருவாரு. எப்படி தெரியுமா தருவாரு? இங்க ஒரு பாஸ்டர் இருந்தார், இங்க ஒரு விசுவாசி இருந்தது. அந்த விசுவாசி எல்லாத்தையும் இழந்தது. யுத்த களத்துல போராயுதங்களை போட்டு அநேக தீங்குகளை அனுபவிச்சு சட்ட திட்டங்களுக்காக வேதத்தின் வசனத்தின்படி வாழ்ந்தது. அந்த சந்ததியை கர்த்தர் கைவிடவில்லை என்று சொல்லுகிற நாட்கள் வரும். இந்த வசனம் நான் சொல்றதெல்லாம் ஆவிக்குரிய விதத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது செம்மையா இருக்கும். இங்க ஒரு விசுவாசி இருந்தார் பிரதர், இந்த கிராமத்துல இருந்தார் பிரதர், இந்த தெருவில் இருந்தார் பிரதர், இந்த சபை விசுவாசி பிரதர்.
அவங்க பட்ட கஷ்டம், அவங்க பட்ட பலன் இன்னைக்கு இந்த சந்ததி ஆசீர்வாதமா இருக்கு. உண்மை சொல்லட்டுமா, இங்கே யாரோ ஒரு மிஷனரி பல நாள் பசி பட்டினி தியாகத்தோடு விதைத்த விதைதான் இன்னைக்கு நாம் எல்லாம் இருக்கிறோம். ஆமாதானே? அந்த தரிசனம் சாகல பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி இங்க யாரோ வந்திருக்காங்க. ஆமாதானே? இந்த இந்த ஸ்தாபனத்தை உருவாக்குறவங்க இல்லையா? அவங்க மட்டும் இல்லை, வேற யாரும் கூட வந்திருக்கலாம். அன்னைக்கு பேர் எழுதப்படலை, தெரிந்து கொள்ளப்படலை. பசி, கொசுக்கடி, வியாதி, பண கஷ்டம் எல்லாத்திலையும் அவர்கள் பாடுபட்டது நிமித்தம் இந்த ராசிபுரம் பகுதியில் ஒரு சின்ன கூட்டம் எழுதியிருக்கு. ஒரு நாள் சொல்லப்படும், ராசிபுரம் இயேசுவுக்கு சொந்தமான தேசம். அந்த யுத்த களத்துல தான் நீங்களும் நானும் நிற்கிறோம். சொல்லப்படுங்க, சொல்லப்படும். நானுட்ட கேட்கறது என்ன தெரியுமா? என் ஜீவனுக்கு நான் ஜனங்களை தான் எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிறான், எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிறேன். நொறுக்கப்படணுமா? ஐ எம் ரெடி. எப்ப நான் இதை சொல்ல பழகணும், எப்ப நான் திரும்ப சொல்றேன், எப்ப நான் இதை சொல்ல பழகிறனோ, நீங்க நம்பலாம் வேண்டாம், நீங்க நம்பாட்டியும் சரி, என் பிறந்த நாள் டேட் மே 16 போட்டு வச்சிருப்பேன். ஸ்தேவானை போல பாடலுக்கு ஐ எம் தயார், ஐ எம் ரெடி. சொல்ல பழகினோ கர்த்தர் பயன்படுத்த பழக ஆரம்பிச்சார். அவமானம்னா உங்கூட்டு அவமானம் எங்கூட்டு அவமானம்லாம் இல்லை, எல்லாம் வரும். சாணி எடுத்து பளிச்சு நடிச்ச மாதிரி இருக்கும். ஐ எம் ஸ்டில் ரெடி. சொல்ல பழகுங்க, சொல்ல பழகுங்க. கர்த்தர் பயன்படுத்த போகிறார். என்னை இவ்வளவு அவமானத்துல இன்னுமா என்னால தான் பிரதர், அவங்க சட்டப்படி யுத்தம் பண்ணாட்டி போட்டோம், நீங்க சட்டப்படி நில்லுங்க, வேத சட்டப்படி நில்லுங்க. என் தகப்பை எனக்கு எழுதி கொடுத்த வேத வசனம் அதன்படி மட்டும் நில்லுங்க. அவங்க என்ன வேணா செய்யட்டும், கர்த்தர் உங்களை நீங்க பட்ட பிரதிபலனை ஒன்னில் உங்களை காண வைப்பார். அப்படி இல்லைன்னா உங்க சந்ததி சொல்லும். நான் சொல்றது புரியுதா? உங்க சந்ததி சொல்லுங்க. இந்த பிரசங்கம் எங்கேயோ ஆரம்பிச்சு இப்ப நம்ம நினைவு கூறுறோம் இல்லையா? ஆமாதானே? ஒரு நாள் வரும், இதே போல் நம்ம சந்ததியின் பிள்ளைகள் சொல்லப்படும். அவர்கள் பட்ட பலன் இன்னைக்கு வீணாகலன்னு சொல்லி சொல்ல முடியாது. கர்த்தர் வைப்பார்.